தைப்பொங்கல் தமிழர்களை பொறுத்தவரை ஒரு முக்கியமான நாள். என் அன்பிற்குரிய இளைஞர்களே, தலைப்பு உங்களை பற்றியது. எனக்கு எப்போவுமே இளைஞர்களை ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம்? அவன் தான் புதுசாக யோசிக்கிறான். அவன் தான் புதுசாக யோசிக்கிறான். ஒரு கவிதை போட்டி நடத்தினோம். நாங்கள் யாரோ கவிதை எழுதுனாங்க, பெரிய பெரிய கவிஞர் எல்லாம். ஆனால் இளைஞன் எழுதின கவிதை தான் காலம் கடந்து பேசப்பட்டது. அந்த கவிஞன் சொன்னான், 10 முறை சுற்றினால் ஒரு குயவனின் சக்கரம் கூட பானையாக மாறுகிறது. ஆனால் இந்த உலகம் இத்தனை நூற்றாண்டுகளாய் சுற்றிய பின்னும் மனிதன் மட்டும் களிமண்ணாகவே இருக்கிறான் என்று ஒரு இளைஞன் கவிதை சொன்னான். அப்போதான் எனக்கு என்ன முதல் முறையாக தோணுதுன்னா, இந்த உலகிலேயே மிகப்பெரிய சக்தி இளைஞர்கள் தான். மறந்துடாங்க இதை செய்து. தலைப்பு வேறு எனக்கு அற்புதமான தலைப்பு. என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்க? ஒரு இளைஞனின் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பது வீட்டு சூழலா சமூக சூழலான்னு பேச வந்திருக்கிறோம். ஏன் இந்த தலைப்பு எடுத்துருக்கிறாங்க? ஏன்னா எல்லாமே மாறி போயிருக்கிற காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்கள், சகலம் மாறி போச்சே. ஏதோ எழுதி போட்டிருக்காங்க எல்லா இடத்துலையும், 3 பேர் உட்காந்து பைக் ஓட்டாதே என்று எல்லா வளாகம் முழுதும் எழுதி வச்சுருக்கிறாங்க. இப்போ எப்படி இருக்குது பைக்கு? ஒரு காலத்தில் நாங்கள் கல்லூரியில் படித்த காலத்தில் பைக் சாதாரணமாக இருந்துச்சு. இன்றைக்கி பைக்கெல்லாம் இப்படி வச்சுட்டாங்க. ஓட்டுறவங்க இருக்கான், பொண்டாட்டி அங்கே உட்காந்துருக்கா. அந்த பொண்ணு உசுரை கையில் பிடிச்சி உட்காந்துருக்கோம், எப்போ தள்ளி விட போகிறான் தெரியலையே அப்படின்ட்டு. உலகம் மாறிடுச்சு இல்லை? அப்போது இளைஞர்கள் என்பவர்கள் என் பார்வையில் மிக மிக முக்கியமானவர்கள். ஆனால் என்ன சிக்கல் இருக்குங்க அப்படின்னா, இந்த இளைஞனின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறது வீட்டுச்சூழல் என்று பேச 3 ஆண்கள் வந்திருக்கிறாங்க. இல்லை சமூக சூழல் பேச 3 பெண்கள் வந்திருக்காங்க. இந்த 2 சூழலுமே எப்படின்னு யோசிச்சு கொண்டிருக்கே. இளைஞனுக்கு ரொம்ப கெட்டு போயிட்டானப்போ சமூக சூழல் சரியில்லை, வீட்டு சூழல் சரியில்லை, இளைஞன் கெட்டானா. எனக்கு ஒன்றும் அப்படிலாம் தோணலை. நான் ஒரு நாள் பேருந்து போகிறேன், பஸ்ஸுக்கு போகிறேன். உண்மையாக நடந்தது. ஒரு நிறைமாதன கர்ப்பிணி பொண்ணு பஸ்ஸில் தள்ளாடி மேலே ஏறி வர்றா. உட்கார இடம் இல்லை பேருந்தில். அந்த பொண்ணு அங்கிட்டு இங்கிட்டு இடம் இருக்குதான்னு பார்க்குறா. நல்ல வேஷ்டி கட்டி வெள்ளை சட்டை போட்டு நீங்கள் சொல்கிற பாரம்பரிய உடையோடு உட்கார்ந்துருந்த ஒரு பெரியவர் டப்புன்னு லேசாக சாஞ்சு தூங்குற மாதிரி நடிச்சிட்டாரு. இடம் தரல. ஆனால் அதே பொண்ணு இப்படி திரும்பி பார்க்கும்போது ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு டிஷர்ட் போட்டு காதில் செல்ஃபோன் சொருகிக்கிட்டு கடுக்கம் போட்டிருந்த மாதிரி அவன்தான் எழுந்து அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு இடம் தந்ததை நான் பார்த்தேன். முதலில் வீட்டு சூழல்தான் இன்று இளைஞரின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறது என பேசுவதற்கு தேவகோட்டில் வந்திருக்கிற என் இனிய நண்பர் மகாராஜன் அவர்களை மன்றத்தில் ஏறி தங்கள் வாதங்களை தொடங்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். உங்கள் அனைவருக்கும் எனது இனிய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நடுவர் அவர்களே, நல்ல அருமையான தலைப்பு கொடுத்துருக்கீங்க. உண்மையிலே இன்னைக்கு இளைஞனுடைய வெற்றிக்கு தடையாக இருப்பது குடும்பம் அப்படின்னு நாங்கள் பேச வந்திருக்கோம். ஆமாம். இந்த குடும்பத்தை க்ளோஸ் பண்ணிட்டு சமூகத்துக்கு பேச அவங்க போயிருக்காங்க. குடும்பத்தை க்ளோஸ் பண்ணாலே அவங்க தானே. ஓஹோ. ஒரு வீட்டில் குழந்தை பிறந்த உடனே பாருங்களேன், ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டான்னு வச்சுக்கங்களேன், அந்த வீட்டு பாட்டி கேட்கும், என் செல்லம் என் பேரன் எனக்கு கொல்லி போட பேரன் பிறந்துட்டான். அவன் கடைசியில் அதுக்கு கொல்லி தான் போடுவான். இப்போ ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கான், எப்படியும் பிச்சை எடுத்தாது எனக்கு கஞ்சி ஊற்றுவான். அவனை உருப்புற மாதிரி ஒரு வார்த்தையாவது சொல்லி வளர்க்குறீங்களா அந்த குடும்பத்தில்? உண்மையில் குடும்பங்கிறது இன்னைக்கு குடும்பமாக இருக்குதா ஐயா? இன்னைக்கு சமூகம் தானே எல்லாத்தையும் கொண்டு வந்துக்கிட்டு இருக்குது. குடும்பத்திலான முதல்ல பொய் சொல்லி கொடுக்குறான். அப்பா போன் வந்த உடனே அப்பா வீட்டில் இருந்துக்கிட்டே சொல்கிறாரு பையன்கிட்ட கொடுத்து, டேய் அப்பா வீட்டில் இல்லைன்னு சொல்லு. அவன் எங்கள் அப்பா வீட்டில் இல்லை. அப்புறம் ஒரு பெரியாளாக போய் அப்புறம் பெரியாளாக போன உடனே அப்பா போன அடித்த உடனே அப்பாக்கிட்டே இவன் சொல்லுவான். இவன் பொய்யை திருப்பி சொல்லுவான். பொய் சொல்கிறதுக்கு கற்றுக் கொடுக்குறதே இந்த குடும்பம் தாங்க. ஆனால் இந்த நட்புன்னு ஒன்று இருக்கு பாருங்க. நட்பு இந்த சமூகத்துக்கு வந்தால் தாங்க நட்பு கிடைக்கும். நான் சொல்கிறது நல்ல நட்பை சொல்கிறேன். ஆனால் உண்மையிலே இந்த சமூகம் தான் இளைஞர்களுக்கு அவனுக்கு தேவையானதை கொடுக்கிறது, காதலை கொடுக்கிறது. காதல் இன்னைக்கு அப்பாட்ட போய் காதலை பற்றி வீட்டில் பேச முடியுமா? இளைஞன் பேச முடியுமா? அன்புள்ள அப்பா அறிவு இருக்காப்பா, ஏத்த விட்டு பொண்ணு என்னையே பார்க்குறாப்பா, பொறுப்போட போப்பா, பொண்ணு கேட்டு வாப்பான்னு அப்பாட்ட கேட்க முடியுமா? இந்த சமூகத்தில் தன்னுடைய நண்பன்கிட்ட போய் கேட்கலாம். அப்பா பேரை மாற்றிடுவாங்க. இந்த வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சமுதாயம் தானங்க. உண்மையில சொல்றேன், இன்னைக்கு குடும்பம் பிள்ளைகளை தான் என்னெல்லாம் ஆகணும்னு நினைக்கிறாரோ அப்பா அது பூரா பையன் ஆகணும்னு நினைக்கிறா. டேய் நீ டாக்டர் ஆகணும், அம்மா சொல்லுது நீ இன்ஜினியர் ஆகணும், பாட்டி சொல்லுது நீ வக்கீல் ஆகணும். ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னா சொல்றான். யாராவது மனுஷன் ஆகணும்னு வீட்டில் சொல்லி கொடுக்குறாங்களா?
நான் கேட்குறேன், இந்த பிள்ளைகளை பார்த்து இளைஞர்களை யாராவது மனுஷன் ஆகணும்னு சொல்லி கொடுக்குறாங்களா? ஒரு ஒரு பிள்ளைய வீட்டில் பிள்ளைங்களுக்கு தின்பண்டம் வாங்கி கொடுத்துறாங்க பாருங்க, தீனி வாங்கி கொடுத்தோன்னு சின்ன பிள்ளைகள் என்ன சொல்கிறான், இங்கேயே சாப்பிட்டுட்டு போயிரு, வெளியில் போயிடாத, வெளியில் போனால் அவன் கேட்பான், அவனுக்கு கொடுக்கணும், கொடுக்கக்கூடாதுங்கிறத சொல்லி சொல்லி குடும்பத்தில் வளர்க்குறாங்க. ஆனால் வெளியில் போய் வீட்டை விட்டு வெளியில் வந்தது சமூகத்தில் அன்னதானம் வழங்கக்கூடிய ஒரு பழக்கத்தை இந்த சமூகம் சொல்லி கொடுத்துருக்குதா இல்லையா? சமூகத்தை வச்சு தானே இன்னைக்கு அன்னதானம் வழங்கி வள்ளலா வர்றான் வெளியில். எவ்வளவு தூரம் அந்த சமூகம் இளைஞர்களை வலுவூட்டி வளர்த்து கொண்டு இருக்கிறது. இந்த குடும்பம் தான் என்ன நினைக்கிறான், தன்னால் முடியாத பூரா அந்த குடும்பத்தில் அந்த பையனை சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. டேய், நீ இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும், அப்படியே சொல்லி அவனை வளர்த்து அவன் நினைச்சத பூரா ஆக விடாமல் பண்ணி இவங்க நினைச்ச பொண்ணே கட்டி வச்சு, அதுவும் பொண்ணு வாக்க போற சீசன் இருக்கு பாருங்க, அவ்வளவு அருமையா இருக்குமே. எனக்கெல்லாம் பொண்ணு வாக்கும் போது அந்த புள்ள நடந்து வந்துச்சு, அப்படியே தென்றல் அடிச்சது மாதிரி இருந்துச்சியா. இப்ப நடந்து வர்றா புயல் அடிக்கிறது மாதிரியே இருக்குதுயா. அந்த பிள்ளைய காதலிக்கும் போது ஒரு செல்போன் வாங்கி கொடுத்தேன், காதலிச்சேன். அதை அவங்க அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படி கண்டுபிடிச்சி பேசக்கூடாதுன்னு வாங்கி வச்சுக்கிட்டாங்க. என்ன ஆச்சு? அப்படி இருந்து அந்த பிள்ளை தானே என்கிட்ட பேசும். எப்படி? என் நம்பர் அது மாதிரி பதிவு பண்ணி வச்சிருந்துச்சுல, என்னன்னு நம்பரை போட்டு பேட்டரி லோன் பதிவு பண்ணி வச்சிருந்துச்சு. என்னது? நான் இங்கேருந்து போன் அடிப்பேனா, அவங்க அம்மா கையில் செல்லு இருக்குமா, பேட்டரி லோன் வருமா, அந்த பிள்ளைகிட்ட கொடுத்து அவங்க அம்மா சார்ஜ் போட சொல்லுவாங்க. அவ ஓரமா நின்று நம்மள்கிட்ட சார்ஜை ஏற்றிக்கிடுவான். இப்ப நான் சுத்தா போய் கிடக்குறேன். ஆனா இங்க இப்படி ஒரு டெக்னிக்கை சொல்லி தெரியா? நாட்டு நடப்பத்தானே நான் சொல்றேன். ஆனா உண்மையில சொல்றேன், இன்றைய இளைஞர்கள் இந்த வீட்டு சூழலால் தான் அடக்கப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள். இந்த சமூகம் தான் அவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கிறது, கல்வியை கொடுக்கிறது, நல்ல பழக்க வழக்கத்தை சொல்லிக் கொடுக்கிறது, நல்லதையெல்லாம் தம் சமூகம் செய்கிறது. இந்த வீடு என்பது அவனுக்கு சோறூட்டி பாராட்டி வளர்ப்பதற்கு மட்டும்தான் பயன்படுகிறது. இந்த இளைஞனின் வளர்ச்சிக்கு சமூகம் தான் வளர்ச்சியாக இருக்கிறது, இந்த வீடு தடையாகத்தான் இருக்கிறது என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேவகோட்டை மகாராஜா உண்மையாகவே நல்லா தான் சொல்லியிருக்கார். அதுவும் இந்த செல்ஃபோனில் பேட்டரி லோன்னு சொன்னார் பாருங்க, அருமையாக நாள். எப்படி தான் அந்த பொண்ணுக்கு இப்படி பேட்டரி லோன் தெரிஞ்சதுன்னு எனக்கும் தெரியல. கரெக்டாக தான் பதிவு பண்ணி வச்சுருக்கு அந்த பொண்ணு. இப்போ இல்லை சமூக சூழல் தான்ப்பா ரொம்ப தடையாக இருக்குது என்று பேசுவதற்கு அறந்தாங்கி நிஷா அவர்களை இந்த மன்றம் நல்ல கரவொலிக்கிடையே அன்போடு வரவேற்கிறது. வாங்க நிஷா. புதியுகம் தொலைக்காட்சி நண்பர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, மரியாதைக்குரிய நடுவர் அவர்களையும் மதிப்பிற்குரிய பேச்சாளர் அவர்களையும் வணங்கி, நடுவர் அவர்களே ஒரு அழகான தலைப்பு. அதுக்கு எனக்கு முன்னாடி என்னுடைய சகோதரன் மகாராஜன் அவ்வளோ அழகா பேசினார். எனக்கு என்ன ஒரு பெரிய சந்தோஷம்னா, அவர் பேட்டரி லோங்கிறத அவங்க குடும்பத்துக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கு. அதை இவ்வளோ பப்ளிக்கா இவ்வளோ அழகா சொல்லிட்டு போய் உட்கார்ந்துருக்க கூடாது. எவ்வளோ பொய் சொல்லணுமோ அவ்வளோ பொய் சொல்லியிருக்காருங்க. இன்னைக்கு நட்புங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு சமூகம் கொடுத்துருக்கேன்னு சொன்னாங்களே, அந்த நட்பு இன்னைக்கு ஒழுங்கா இருக்கா? இன்னைக்கு நண்பர்கள் கண்டிப்பா வேணுந்தாங்க. நண்பன் இல்லாதவன் நரம்பு இல்லாத வீணைக்கு சமமானவன் சொல்லுவாங்க. நட்பு கண்டிப்பா முக்கியம். ஆனா அந்த நட்பு இன்னைக்கு எப்படி இருக்கு? ஒரு கல்யாணத்துக்கு, நண்பனோட கல்யாணத்துக்கு போய் பத்திரிக்கை கொடுங்க, உயிர் நண்பனா இருந்தா கூட கேட்பான், மச்சான் உண்டா? உண்டுனா தான் வருவான், இல்லைன்னா வரமாட்டான். இன்னைக்கு நண்பன் கூட இப்படிப்பட்ட மது பழக்கத்துக்கு அடிமையானா கூட அவனை என்கரேஜ் பண்ணக்கூடிய நண்பர்கள் தான் இன்னைக்கு அதிகமா இருக்காங்க. ஆனால் வீட்டு சூழல் அப்படி கிடையாது நடுவர்களே. குழந்தைகள் தவறு செய்தால் அப்பவே அந்த அம்மாவா இருக்கட்டும் அப்பாவா இருக்கட்டும் குழந்தைகளை தட்டி கேட்டு அந்த குழந்தையை நல்ல குழந்தையாக ஆக்குவது வீட்டு சூழல் தான் நடுவர்களே. இன்னைக்கு இளைஞர்களுக்கு அவங்களுடைய தகுதிக்கேற்ற அங்கீகாரம் இன்றைக்கு இந்த சமூகத்தில் யாருக்காவது கிடைச்சிருக்கா? ஒன்றும் இல்லைங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் அறிவாளியா இருக்காங்க, புத்திசாலியாக இருக்காங்க. ஆனால் அதை இந்த சமூகம் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேங்கிறாங்க. நம்முடைய இளைஞர்கள் என்ன பண்ணிருக்காங்க, 2 பேர் அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க. இப்படி சுத்தி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்க அப்படி ராக்கெட் விடுறத பார்த்திருக்காங்க. கிட்ட போய் நின்று பார்க்கும்போது ராக்கெட் நம்மள மாதிரிலாம் இங்கே 1, 2 எல்லாம் சொல்லாம 10, 9, 8 இப்படி சொல்லி போயிட்டு டக்குன்னு 1ங்கும் போது ராக்கெட் கிளம்பவே இல்லை. சயின்டிஸ்ட்லாம் மொழி முடிச்சிருக்காங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு தயார் பண்ணமே, ராக்கெட் போக மாட்டேங்குதே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லும்போது நம்மால் 2 பேர் உள்ளே போய் சொல்லியிருக்கான், நான் ஒன்று சொன்னால் கேட்பீங்களா அப்படின்னு. அவர் சொல்லியிருக்காரு, நாங்கள்லாம் சயின்டிஸ்ட், எங்களுக்கே ஒன்றும் தெரியல, உனக்கு என்னடா தெரியும்னு. சொல்கிறேன், முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்ன உடனே இவன் என்ன பண்ணியிருக்கான், ஒன்றும் இல்லை, இந்த ராக்கெட்டை அப்படியே ரைட்டாக அப்படி லைட்டாக திருப்புங்கன்னு இருக்கான். அவரும் திருப்பியிருக்காரு. அப்படி லெஃப்டாக கொஞ்சம் ரைட்டாக திருப்புங்கன்னா அவரும் லெஃப்டில் திருப்பியிருக்காரு. இப்போ விடுங்கடா அண்ணா. சயின்டிஸ்ட் கோவம் வந்துருச்சு, ஏன் நான் எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன், நீ ரைட்டு லெஃப்ட்டுன்னா என்ன, நீ ட்ரை பண்ணு, இப்போ போகும் பாருன்னு சொன்னான். கரெக்டாக 5, 4, 3, 2, 1ன்னா டக்குன்னு போயிருச்சு. சயின்டிஸ்ட் திரும்பி பார்த்து எப்படிறானா, வெரி சிம்பிள், எங்கள் ஊரில் 2 வீலர் சரியாக வரலன்னா இப்படி தான் ரைட்டும் லெஃப்ட்டும் சாட்சி போட்டு அடிப்போம், டக்குன்னு போயிருந்தான்.
இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாம் புத்திசாலியாக இருக்கிறார்கள் நடுவர் அவர்களே, ஆனால் அவர்களை இந்த சமூகம் அங்கீகரிக்கவில்லை. அதுதான் எங்களுடைய மிகப்பெரிய வருத்தங்க. இன்னைக்கு காதலை பத்தி சொன்னாரு. இந்த சமூகத்துல காதல் எப்படி இருக்கு? வீட்டில் ஏங்க காதலிக்க முடியாதா? அம்மாவை காதலிக்க முடியாதா? அப்பாவை காதலிக்க முடியாதா? இதை விட ஒரு பெரிய காதல் வேணுமாங்க? நான் காதலிச்சு தான் திருமணம் பண்ணேன். ஆஹா, ஆமாங்க நடுவர்களே. எங்க வீட்டுக்கார பார்த்து ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன். ஏங்க என்னைய காதலிக்கும் போது ஏதாவது பொய் சொல்லியிருக்கீங்களான்னு. உன்னை காதலிச்சதே ஒரு பொய் தான். இன்னைக்கு இந்த சமூகம் காதலை கூட பொய்யாக்கிருச்சு நடுவர்களே. ஆனால் வீட்டு சூழல் இருக்கு பாருங்க, எந்த ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்தை கூட வீட்டுக்குள்ள தாய் தகப்பன் அங்கீகரிக்க மாட்டாங்க. அதுதாங்க உண்மையான குடும்பம், அதான் உண்மையான வீட்டு சூழல். இன்னைக்கு இந்த சமூகம் என்ன சொல்லி கொடுத்துருக்கு? ஒரு இளைஞன் வீட்டை விட்டு வெளியில போன உடனே வெளியில பாக்குற முதல்ல என்ன தெரியுமா? சினிமா போஸ்டர் தான். உள்ளே பார், உள்ள பார்த்தா வெறும் பாரா இருக்கு. இன்னைக்கு சினிமால ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் என்னுடைய இளைஞனுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்களா? அதுவும் இன்னைக்கு வர்ற பாட்டெல்லாம் கேட்கவே முடியலங்க. கரெக்டா எனக்குன்னே ஒரு பாட்டு போட்டிருக்கான். காக்கா முட்டை காக்கா முட்டை காக்கா முட்டை கண்ணால தான் கபடி ஆடுவேன். கரெக்டா நான் வீட்டை விட்டு வெளில வரேன், என்கிட்ட ஒருத்தன் ஓடியாந்து கேட்டான், அக்கா 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 நான் என்னடான்னு. காக்கா முட்டை என்ன கலர்ல இருக்கும்னா அதை காக்காட்ட கேள்றான்னு, அதனாலதான் உங்கள்கிட்ட கேட்கிறேன்னா. இன்னைக்கு பசங்க கிட்ட பேசுறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு நடுவர்களே. இந்த சமுதாயம் அந்த குழந்தைங்களுக்கு என்ன நடுவர்களை சொல்லி கொடுத்துருக்கு? ஒரு காலத்துல எல்லாம் குளத்துல தான் குளிப்பாங்க கிராமத்துல. எந்த ஒரு திரையும் கட்டியிருக்க மாட்டாங்க. அந்த கரையில ஆண்கள் குளிப்பாங்க, இந்த கரையில பெண்கள் குளிப்பாங்க. எந்த ஒரு ஆபாசமும் இல்லாமல் இருந்த அந்த காலத்துல. ஆனா என்றைக்கு இந்த செல்போனும் சினிமாவும் வந்ததோ, பாத்ரூம்ல குளிக்கிறத கூட ஓட்டையில போட்டோ எடுக்கக்கூடிய கேவலமானதை இந்த சமூகம் இளைஞர்களுக்கு கத்து கொடுத்துருச்சுங்க நடுவர் அவர்களே. ஆனா வீட்டை எடுத்துக்கோங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய வீட்டு சூழல் பெத்தவங்களுக்கு தாங்க தெரியும். வீட்டை விட்டு பிள்ளை வெளியில போகும்போது அவன் நல்லவனாத்தான் போறான், ஆனால் இந்த சமுதாயம் அவனை கண்டிப்பாக கெடுத்து கொண்டு இருக்கிறதுங்க. அம்சமா இருக்கிற பையனை இந்த சமூகம் அம்பியாக மாற்றி, அந்நியனாக மாற்றி, கடைசியில் கிறுக்கனாக மாற்றி விடுகிறது என்பதுதான் உண்மை நடுவர்களே. ஆக எந்த வகையில் பார்த்தாலும் ஒரு இளைஞனுக்கு தடையாக இருப்பது வீட்டு சூழல் அல்ல, சமுதாய சூழல் தான் என்று நீங்கள் நல்ல தீர்ப்பை அளிக்குமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு இளைஞனுக்கு எதிராக இருப்பது வீட்டு சூழல் தான் என பேசுவதற்கு ராஜபாளையத்திலிருந்து மரியாதைக்குரிய என் இனிய தம்பி உமாசங்கரை இந்த மன்றம் நல்ல கருவிகளுக்கிடையே அன்போடு வரவேற்கிறது. வாங்க உமாசங்கர். நடுவர் அவர்களே, எதிரணியை சார்ந்த அன்பு சகோதரி சொல்லிட்டு போனாங்க, இன்றைய இளைஞர்களினுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருப்பது சமூக சூழல் தான். அதுவும் காதல் படத்துல பாட்டு ஏதாவது ஒழுங்கா வரதானே வர கேட்டு போயிருக்கிறாங்க அவங்க. ஆமா நடுவர் அவர்களே, இன்னைக்கு வர்ற திரைப்படத்துல கூட பாடல்கள் கூட சரியா வர்றதில்லைன்னு சொன்னாங்க. ஆமா, என்னங்க பேசிட்டு இருக்கிறீங்க? எத்தனை நல்ல பாடல் இன்னைக்கு வந்திருக்கு. ஒரு பாட்டு கொடுத்தாங்க பாருங்க, இன்னைக்கு வந்த திரைப்படத்துல தான் ஒரு அருமையான ஒரு பாட்டு. நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை, சட்டென்று மாறுது வானிலை, பெண்ணே உன்மேல் பிழை, நில்லாமல் வீசிடும் பேரலை, நெஞ்சுக்குள் நீந்திடும் காரிகை, பொன்வண்ணம் சூடிய தாரகை, பெண்ணே நீ காற்றலை, ஓ சாந்தி சாந்தி ஓ சாந்தி. எவ்வளவு அழகான பாட்டு, அற்புதமான பாட்டியா, அற்புதமான பாட்டியா. நீதான் என் அந்தாதின்னு அந்த பாட்டு, அந்த பாட்டினுடைய தொடக்கம் முடியுமே. பெண்கள் தான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையினுடைய அந்தாதி, அவங்க தான் தொடக்கமும் சரி, அவங்க தான் முடிவும் சரின்னு சொல்லி எவ்வளவு அழகான விஷயத்தை ஒரு திரைப்பட பாடல் பதிவு செய்த. இதெல்லாம் நல்ல விஷயமா இவங்களுக்கு தெரியலையா? நடுவர் அவர்களே, இன்னொன்னு சொன்னாங்க, இன்னைக்கு வீட்டு சூழல் சரியா இருக்குதுன்னு சொல்றாங்களே, இன்னைக்கு குடும்பங்கள் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? 1/2 ஏக்கர் நிலத்துக்கு சண்டை போட்டு 50 வருஷமா கோர்ட்டு கேஸுன்னு அலையிற அண்ணன் தம்பிக்கு தான் இன்னைக்கு பூரா குடும்பங்கள் இருக்கிறான் நடுவர்களே. இந்த குடும்ப சூழல் எப்படிங்க ஒரு இளைஞனை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகும் நான் கேட்கிறேன். நீ குடும்ப சூழல் இப்படித்தான் இருக்கு நடுவர்களே. நான் கேட்கிறேன், எந்த அப்பா அம்மாவாவது பிள்ளைகளை இயல்பா வளர விடுறாங்களா சார்? இன்னைக்கு கம்பேர் பண்ணி பாக்குறாங்க. அவன் பாரு, அவன் எவ்வளவு மார்க் எடுத்திருக்கான், அவன் பாரு. ஒரு +2 படிக்கிற பையனை ஒரு அப்பா கூப்பிட்டு எதிர் வீட்டு கனிமொழியை பாடுறா, உன் கூட தாண்டா +2 படிக்கிற, எவ்வளவு மார்க் எடுக்கிறா? 85 மார்க் எடுக்கிறா, நீ வெறும் 15 மார்க் எடுக்கிறடா, குப்பை குப்பை இப்படியே திட்டினாரு.
காப்பரிச்சையில் திட்டினாரு, அரைப்பரிச்சையிலும் கூப்பிட்டு திட்டினாரு. ரிசல்ட் வந்த உடனே பாடுறா 85 மார்க்கு 15 மார்க்கு. ஒரு கம்பேர் பண்றதுக்கு ஒரு அளவு இல்லையா நான் கேட்கிறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய மனசுல மிகப்பெரிய காயங்களை ஏற்படுத்துறது யாருன்னா பெற்றோர்கள் தாங்க. அவன் விரும்புகிற கல்வியை இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்கள் கொடுக்குறாங்களா? அவன் விருப்பப்பட்ட கல்வியை கொடுக்குறாங்களா? ஒரு +2 படிக்கிற பையன் நடந்த சம்பவம் சார். ஒரு ரோஜா செடியை வீட்டில் வாங்கி வச்சு தினமும் காலையில் போய் ரோஜா செடிக்கு பக்கத்தில் நின்று ப்ரே பண்ண ஆரம்பிச்சான். இதை அவங்க அப்பா பார்த்துக்கிட்டே இருந்தார். என்ன ரோஜா செடி வாங்கி வைக்கிறான், டெய்லி காலையில் போய் அங்கே நின்று ஏதோ பிரார்த்தனை பண்ணுறானே, என்னன்னு கேட்போன்னு ஒரு நாள் பக்கத்தில் போய் நின்று கேட்டார். அந்த பையன் ரோஜா செடிக்கு பக்கத்தில் போய் நின்று, ரோஜா செடியே எனக்கு எப்படியாச்சும் கத்தரிக்காயை கொடுத்துரு, ரோஜா செடியே எனக்கு எப்படியாச்சும் கத்தரிக்காயை கொடுத்துரு இப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தான். அவங்க அப்பா கோவம் எல்லாம் அறிவு கட்டவனே, ரோஜா செடி பக்கத்தில் போய் கத்தரிக்காயை கொடுத்துருன்னு கேட்குறியடா, ரோஜா செடியிலேருந்து கத்தரிக்காய் எப்படா வரும், அறிவு கட்டவனேன்னு திட்டின உடனே பையன் அப்பாவை பார்த்து சொன்னான், ரோஜா செடியிலிருந்து கத்தரிக்காய் வரவே வராதுப்பா, நீ சொல்கிறபடி பார்த்தா. பிறகு எப்படிப்பா ஒரு மிகப்பெரிய ஓவிய ஆசிரியராக ஆகணும்னு நினைக்கிற என்கிட்ட இருந்து நீ மட்டும் ஏன்பா இன்ஜினியரை எதிர்பார்க்குறேன்னு ஒரு பையன் அப்பாட்ட கேட்குறானே. இன்னைக்கு நாட்டு நடக்குதா இல்லையா? இப்போ எப்படி சார் இளைஞன் வளர்ச்சி அடைவான்? ஆனால் இந்த வீட்டு சூழலுக்கும் நாட்டு சூழலுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? வாய்ப்புகள் வரும்போது அதை பயன்படுத்துவது எப்படி அப்படின்னு வீட்டு சூழல் கற்றுக் கொடுக்குது சார். நான் ஒத்துக்கிறேன் சார். வாய்ப்புகள் வரும்போது அதை பயன்படுத்துறது எப்படின்னு வீட்டு சூழல் கற்றுக் கொடுக்குது. ஆனால் சமூகம் என்ன சொல்லிக் கொடுக்குது தெரியுமா? அந்த வாய்ப்புகளையே உருவாக்கும் ஆற்றல் படைத்த இளைஞர்களை உருவாக்குறது சமூக சூழல் தாங்க. சமூகம் தான் ஒருத்தனை உருவாக்குது. நான் கேட்குறேங்க, இன்னைக்கு அரசாங்கமே மாணவர்கள் படிக்கிறதுக்கு எவ்வளவு விலையில்லா பொருட்களை கொடுக்குது. இவ்வளவு இலவசமாக கொடுத்து எப்படியாவது பையனை படிக்க வைக்கணும்னு இந்த சமூகம் நினைக்குது சார். நினைக்குதா இல்லையா? ஆனால் ஒரு குடும்பம் என்ன நினைக்குது? ஒரு 10வது வகுப்பு தேர்வு எழுத போறவன் படிக்கிறான வீட்டில் உட்காந்து, அவனுக்கு முன்னாடி நம்ம தொலைக்காட்சி பார்க்கக்கூடாதுன்னு எந்த அப்பா அம்மாவாவது தொலைக்காட்சி தியாகம் பண்ணதா இன்னைக்கு குடும்பங்கள் உண்டா? நான் கேட்குறேன். நான் கிடையாது. எல்லாரும் தொலைக்காட்சியை உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாங்களே, நல்ல விஷயங்களை பார்க்கலாம் சார், நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் தேர்வுக்கு படிக்கிற ஒரு மாணவனுக்கு தடையான் வீட்டில் தொலைக்காட்சி எந்நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தா அவன் எப்படி சார் வளர்ச்சி அடைவான்? இன்னைக்கு குடும்பங்கள் இதுதான் நடக்கு. ஏங்க, சமூகம் எவ்வளவு விஷயத்தை கற்றுக் கொடுக்குது. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு வாசனை இருக்கு சார். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ருசி இருக்குது. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு அழகு இருக்குதுங்க. வெளியில போகும்போது இந்த சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உயிரும் நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்குதா இல்லையா? ஒரு காகம், சாதாரணமா நம்ம நினைக்கிறோம் காகம்ங்கிற சின்ன ஜீவன், அது நமக்கு எவ்வளவு விஷயங்களை சொல்லிக் கொடுக்குது. ஒரு காகம் தன்னுடைய வாழ்நாளில் 30,000 வேப்பங்கன்றுகளை நடுகிறதுன்னு ஒரு பறவையியல் அறிஞர் சொல்றாருங்க. அப்போ இந்த சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருட்களும் ஏராளமான விஷயங்களை இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுத்து எப்படியாவது முன்னேறணும்னு சொல்லி அவன் முன்னேறணும்னு துணை நிற்குதா இல்லையா? நான் ஒன்று சொல்லி முடிக்கிறேன் நடுவரவர்களே. இன்னைக்கு இளைஞர்கள் எவ்வளவு நம்பிக்கையோடு இருக்காங்க தெரியுமா? ஒரு காலத்தில் கருப்பாக பிறந்துட்டோன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஒரு காலத்தில் ரொம்ப ஒல்லியாக இருந்தான்னா இளைஞன் வருத்தப்படுவான். ஆனால் இன்னைக்கு யாரெல்லாம் கருப்பாக இருக்கிறானோ, யாரெல்லாம் ஒல்லியாக இருக்கிறானோ அவெல்லாம் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவன் தான் வருங்கால சினிமா படத்தினுடைய தமிழ் சினிமாவின் கதாநாயகனாக வரப்போகிறாங்கிறது தான் இன்னைக்கு சமூகத்தினுடைய நிதர்சனம். நடுவர் அவன் தான் வருத்தப்படாத வாலிபருங்கிறீங்க. ஆமாங்க. அப்படி ஒரு காலத்தில் அப்படி வருத்தப்பட்டவனுக்குலாம் இன்னைக்கு வாய்ப்பு கொடுத்து இந்த சமூகம் ஒரு உயரத்தில் கொண்டு வந்து வச்சிருக்கா இல்லையா? இந்த சமூகத்தில் மிகப்பெரிய மனிதனாக இளைஞனை மாற்றி காட்டுவது சமூக சூழல் தான். இன்றைய இளைஞர்களின் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பது வீட்டுச் சூழலே இங்கே நல்ல தீர்ப்பை கொடுக்குமாறு உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அதில் நிஷா ஒரு மோசமான பாட்டை சொல்ல, உமாசங்கர் சூர்யா பாட்டை சொல்ல அரங்கம் நிறைந்திருக்கு. வாங்க இப்போ பேசுவதற்கு. இல்லை இளைஞர் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பது சமூக சூழல் தான் என பேசுவதற்கு அன்பிற்குரிய லால்குடி ஜோதி அவர்களை இந்த மன்றம் நல்ல கருவலுக்கிடையே அன்போடு வரவேற்கிறார். வாங்க ஜோதி. நடுவர் உள்ளிட்ட அவைக்கும் மற்றும் உழவர் திருநாளை மிக அருமையாக கொண்டாடி கொண்டிருக்கும் என் இனிய இளைய தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். அதாவது எது நல்லது எது கெட்டது என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடம், கற்றுக்கொள்ள கொடுக்கும் இடம் சமூகம்னு சொன்னாங்க அவங்க. இப்பெல்லாம் கல்யாணத்துக்கு போனா செருப்பை காணோம், கல்யாணத்துக்கு போனா செருப்பை காணோம், ரேஷனுக்கு போனா பருப்பை காணோம், ஆஸ்பத்திரிக்கு போனா உறுப்பை காணோம், சாமியார்ட்ட போனா கற்பையை காணுங்க.
படி 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 படின்னு எதை பார்த்து சொன்னாங்கன்னா உலகத்தை பார்த்து படின்னு சொன்னாங்க நடுவர் அவர்களே. அதாவது இந்த நாட்டினுடைய தொழிலதிபர் விஐபி கிடையாது. விஐபின்னா வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். இந்த நாட்டினுடைய பிரதமர் விஐபி கிடையாது. இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் விஐபி கிடையாது. யார் தெரியுமா விஐபி? படிச்சுட்டு வெட்டியா இல்ல சுட்டியா இருக்காங்களே இந்த இளைஞர்கள் தான் விஐபி. ஏன்னா நாங்கெல்லாம் வேலை இல்லா பட்டதாரிகள். அதுக்கு பாவம் சொந்த உழைப்புல வீட்டுல பெற்றோர்கள் சொல்றத வச்சு சம்பாதிச்சு வாழ்ற பிள்ளைங்களை போய் சமூகம் கை கொடுக்குதான். கை எங்க வந்து போய் சொல்றீங்க? அதாவது கை கொடுக்கும் கையினா நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை தருவது வீடு, சமூகம் கிடையாது நடுவர்களே. ஒரு தோத்து போயிட்டு வீட்டுக்கு வந்தா கூட இனி மீண்டும் முயற்சித்து பார், நீ வாழ்க்கையை நல்லா இருப்பேன்னு சொல்லி தரவங்க பெற்றோரா சமூகமா நடுவர்களே? சபாஷ் சபாஷ். இப்ப நம்ம இளைஞர்கள் வகை தெரியாம மாட்டிக்கிற விஷயம் என்ன விஷயம் தெரியுமா? காதல் தான். ஒரு பையன் காதல்ல தோத்து போய் கவிதை எழுதினான். காதலித்து பார், தரையில கால் நிக்காது, பாக்கெட்ல காசு இருக்காது, செல்போன்ல சார்ஜ் நிக்காது, ஆனா நீ மட்டும் நடுத்தருவுல நிப்ப. அமெரிக்க அதிபர் ஒபாமா தான் சொன்னாரு, அமெரிக்காவில் ஒரு குழந்தைக்கு ஒரு கணிப்பொறி இருக்கிறது, இந்தியாவில் 70 குழந்தைகளுக்கு ஒரு கணிப்பொறி இருக்கிறது. இருப்பினும் அமெரிக்க குழந்தையை விட இந்திய குழந்தை அறிவில் சிறந்தவனாக இருக்கிறான் என்பது இந்த நாட்டை விட அமெரிக்க அதிபர் ஒபாமா சொன்ன சர்டிபிகேட். எனக்கு என்னவா தோன்றுகிறது தெரியுமா? இந்திய இளைஞனின் ஒவ்வொருவனின் மூளையும் ஒரு கணிப்பொறிக்கு சமம் என்று தோன்றுகிறது நடுவர் அவர்களே. இன்னும் சொல்ல போனா நமக்கெல்லாம் பிடிச்ச விஷயம், பின்னாடி பெஞ்சு மாப்பிள்ளை பெஞ்சுன்னு ஒரு பெஞ்சு இருக்கும். அந்த மாப்பிள்ளை பெஞ்சில் 35 பார்டர் மார்க்கையும் பாஸ் பண்ண மாட்டாங்க, நம்ம நாட்டு பார்டரையும் பாஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் தெரியுமா? 35 மார்க் வாங்கின பையன் நம்ம நாட்டுக்காக உழைப்பான், 100க்கு 100 மார்க் வாங்கினா அமெரிக்கா, லண்டன், சுவிட்சர்லாந்து அடுத்த நாட்டுக்கு உழைக்க போய் நடுவர்களே. அந்த மாதிரி பசங்களெல்லாம் ஊக்குவிச்சு நீ நல்லா வாழணும்னு சொல்லி கொடுக்குற சூழல் வீட்டு சூழல் தானே. ஏன் சும்மா வந்து சமூக சூழல்னு சொல்லி வந்தா பையனோட ஆரம்பமே வீட்டில் தானே ஆரம்பிக்குது நடுவர்களே. இதை எப்படி குத்தம்னு சொல்ல முடியும்? இன்னும் சொல்ல போனா எல்லா பெற்றோரும் நினைப்பாங்க, இந்த வீட்டு பிள்ளை என் பிள்ளை என் வயிற்றுல பிறக்காம வேற யாராவது பணக்கார வீட்டில் பிறந்திருந்தா நல்லா இருந்திருப்பான்னு நினைக்கிற பெற்றோர் மத்தியில நான் வந்து இந்த வீட்டில் பிறக்காம வேற யாராவது பணக்கார வீட்டில் பிறந்திருக்கலாமான்னு எந்த பிள்ளையாவது கேட்க மாட்டவர்களே. ஏன்னா அவனுக்கு ஏக்க உணர்வுங்கிறது வாழ்க்கையில எந்த வகையிலும் வரக்கூடாது, அவன் என்னைக்கு உயரணும் உழைக்கணும்னு நினைக்கிறது பெற்றோர் சமுதாயம் தான் நடுவர்களே. இன்னொரு விஷயம் சொல்ல போனோம்னா சலித்து கொள்பவன் ஒவ்வொரு வாய்ப்பிலும் உள்ள ஆபத்தை பார்க்கிறான், சாதிக்க பிறந்தவன் ஒவ்வொரு ஆபத்திலும் உள்ள வாய்ப்பை பார்க்கிறான். இதுதான் உலகம். ஆகவே எந்த வகையில் பார்த்தாலும் இளைஞனுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருப்பது சமூக சூழலே என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு இளைஞன் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பது வீட்டுச் சூழல் தான் என அணியினுடைய நிறைவு பேச்சாளர் தமிழ் நெஞ்சனை இந்த மன்றம் நல்ல கரவொலிக்கிடையே அன்போடு வரவேற்கிறது. வாங்க தமிழ் நெஞ்சன். இளைஞனுக்கு தடையா இருக்கிறது சமுதாய சூழலா குடும்ப சூழலா? முதல்ல பேசுறதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். குடும்பத்தில் இருக்கவங்களை பற்றி நான் சொல்றேன். இந்த மாதிரி பொங்கல் விழாவுக்கு பட்டிமன்றத்துக்கு போகிறதுக்காக கிளம்புன வீட்டில் இருந்து திடீர்னு ஒரு பாட்டு கேட்டுது. குங்கும களையோடு குளங்காக்கும் பெண்ணை குணத்தில் பசுவென்று சொல்வார்கள் கண்ணே, காலையிலே உன் முகம் பார்த்த பின்னே, காலையிலே உன் முகம் பார்த்த பின்னே கடமை செய்வாள் எங்கள் தமிழ்நாட்டு பெண்ணே அப்படின்னு பாட்டு கேட்டுது. திரும்பி பார்க்குற ஒரு அம்மா எரும மாட்டை வணங்கிட்டு இருக்காங்க. ஏடா பசுமாட்டை வணங்குறது தான் எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு, இந்த அம்மா எரும மாட்டை வணங்குறாங்களே, இதில் ஏதாவது சிறப்பு இருக்குமான்னு அந்த அம்மாவை போய் கேட்டேன். அந்த அம்மா சொன்னாங்க, இது சாதாரண மாடு இல்லை, எங்கள் மாமியாரை 3 முறை முட்டின மாடுனாங்க. இந்த மாதிரி குடும்பத்து பொம்பளை கிட்ட பிள்ளைய கொடுத்தா நல்லா வளர்க்குமா? ஒன்றும் வேண்டாம். குடும்ப சூழ்நிலையில் வளர்ந்தவன் எப்படி இருப்பான், சமுதாய சூழ்நிலையில் வளர்ந்தவன் இருப்பான், அப்பா வளர்த்த பையன் எப்படி இருப்பான், அம்மா வளர்த்த பையன் எப்படி இருப்பான், சமுதாயம் வளர்த்த பையன் எப்படி இருப்பான்றதை நீங்கள் நாளைக்கே தெரிஞ்சுக்கலாம். வண்டியில் போகும்போது கீன் ஆர்ன் அடிங்களேன், திரும்பி பார்த்துட்டு போங்க சார் அப்படிம்பான். இவன் சமுதாயத்தால் வளர்க்கப்பட்டவன். கீ 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 என்னடா இவன் அம்மாவால் வளர்க்கப்பட்டவன். கீ பேட்டரியே போடும், தடா போட உள்ள. இவர் யாராலும் அப்பாவால் வளர்க்கப்பட்டவன். குடும்பத்தால் ஒருத்தன் வளர்க்கப்பட்டான்னா அவன் சமுதாயத்துக்கு துரோகியாகத்தான் வருவானே தவிர சமுதாயம் எந்த காலத்திலும் இளைஞர்களுக்கு தடையாக இருந்ததில்லை. நம்மால் பையன் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞன் எவ்வளவு தெளிவாக இருக்கான் தெரியுமா? உங்களுக்கு எவ்வளவு தெளிவாக இருக்கான் தெரியுமா? ஒரே ஒரு செய்தியில் சொல்கிறேன். 2 பசங்க பள்ளிக்கூடத்துக்கு லேட்டாக வந்தான். வாத்தியார் கேட்டார், ஏன்டா லேட்டுனார்? நல்லா கவனிங்க.
ஏன்டா லேட்டுனார்? சார் வர்ற வழியில் தாம்பரம் பக்கத்தில் சானிட்டோரியம் பக்கத்தில் டிராஃபிக் ஜாம் ஆகி போச்சு சார். வாத்தியார் கோவம் வந்துருச்சு. எப்போ பார்த்தாலும் இப்படி தான் போய் சொல்கிறேன், டிராஃபிக் ஜாம்னு சொல்லி கொம்பை எடுத்து வாங்குன்னு வாங்கினார். அடிக்கும்போது எப்படி தெரியுமா கத்துவோம், ஐயோ 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 ஐயோ. போய் உட்காருனார், உட்காந்துட்டான். ரெண்டாவது பையனை கூப்பிட்டார், நீ ஏன்டா லேட்டுனார்? சார் நான் வரும்போது எச்சமை பார்த்துட்டு வந்துட்டேன் சார். ஓ எச்சமே பார்த்துட்டியா, நீ போய் உட்காருனார். இந்த முதல்ல உதவாங்க பாரு, அவன் உடம்ப தடவினே கேட்குறான், நீ நானும் ஒன்றா தானே வந்தோம், நீ எப்போ எச்சமை பார்த்தேன்? நான் ஜன்னல் வழியாக பார்த்தேன்டா. எவ்வளவு தெளிவான விஷயங்களை அவன் கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டு இருக்கான். சமுதாயம் என்பது அன்றையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனை தலைவர்களை ஒரு குடும்பம் உருவாக்கி இருக்குன்னு சொன்னால், குடும்ப சூழல் ஒரு சில பேர் தான் உருவாக்கி இருக்கு. ஒன்றும் வேண்டாம், இப்போ நான் என் பையன்கிட்ட இருக்க மாதிரி எல்லா அப்பாவும் இருந்தாங்கன்னா அந்த பையன் முன்னேறிடுவான். என் பையன்கிட்ட ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பேன். இந்த கதையை மட்டும் நல்லா கவனிங்களேன். என் பையனுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்கு, என் பொண்டாடி சொன்னால் இன்றைக்கி நான் போகல நீங்கள் போங்கன்ட்டா. நான் பாத்ரூமில் குளிச்சுட்டு இருக்கேன். அவன் வெளியே இருந்து குரல் கொடுக்குறான், அப்பா 5 மணிக்கு மீட்டிங் கரெக்டாக வந்துருன்னா. எந்த ஃப்ளோர்னா? 5வது ஃப்ளோர்னு. சாயங்காலம் கரெக்டாக வந்தேன். அவன் என்ன பார்த்துட்டு போயிட்டான். என்ன மீட்டிங் முடிஞ்சது. அதே பள்ளிக்கூடத்தில் என் கூட படித்த பொண்ணு ஒருத்தி டீச்சராக இருக்கான் அந்த பள்ளிக்கூடத்தில். அப்போ தான் நான் ஒரு டிவியில் பட்டிமன்றம் பேசுகிறேன். ஓடியாந்து என் கையை பிடிச்சி ஒரு குளிக்கு தமிழஞ்சி அவங்க பட்டிமன்றத்தை டிவியில் பார்த்து ரொம்ப பிரமாதமாக இருந்ததுன்னு கையை பிடிச்சி குளிச்சு அந்த டீச்சர். அப்படி குளிக்கிட்டு இப்படி திரும்பி பார்க்குறேன், என் பையன் என்ன பார்த்து, இதுக்கு தான் டை போட்டியா, வாடி உனக்கு சங்கு, வாடி உனக்கு சங்கு. நான் சொன்னேன், அம்மா கிட்ட சொல்லாத, நான் கத்துவாடா, நீ வாணி. சரி தொல்லை தாங்க முடியாமல் வண்டியில் ஏறி உட்கார வச்சு வண்டி அப்படி மூவ் பண்ணுறேன். அவன் கூட படிக்கிற பொண்ணு ஓடியாந்து அவன் தோள்பட்டு, என் பையன் அருண் இவர் தான் உங்கள் டேடியா, ஹாய் அங்கிள் அப்படின்னா. இப்போ நான் அவனை மறைச்சு பார்க்குறேன். அவன் சொல்கிறான் என்ன பார்த்து, அதை நான் அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன், இதையும் நீ அம்மா கிட்ட சொல்லாது அப்படிங்கிறான். பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆஹா சே. வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு தலைமுறையும் எடுத்து பாருங்களேன், யாரால யார் வந்து முன்னேறினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தை நான் குறை சொல்லலை. பாதையை தேடு என்று சொல்வது குடும்ப சூழல், பாதையை தேடு என்று சொல்வது குடும்ப சூழல், பாதையை உருவாக்கு என்று சொல்வது இந்த சமுதாய சூழல் தானே தவிர ஒவ்வொரு இளைஞரை வாழ வைக்கிறது. அதாவது இன்னைக்கு நல்ல செய்திகளை வீட்டில் இருக்கவங்க சொல்றது இல்ல. ஒரு காலத்தில் சொன்னாங்க, இல்லைன்னு சொல்ல, வீட்டுக்குள்ள பேரன் நுழைஞ்சான். நல்லா கவனிங்க, வீட்டுக்குள்ள பேரன் நுழைஞ்சான். பாட்டி ஊசியில் நூல் கோத்துட்டு இருக்கா. என்ன பாட்டி பண்றேன்னு கேட்டான். ஊசியில் நூல் கோக்குறேன்னு சொல்லிச்சு கிளவி. அவன் சொன்னா 7 ஜென்மத்துக்கு அந்த ஊசியில் நீ நூலை கோக்க முடியாதுன்னா. ஏன்டா அப்படி சொல்ற, கட்டையில போறேன்னு நினைச்சு ஊசி கீழே வந்து 3/4 மணி நேரம் ஆச்சுன்னா. அந்த ஊசியை கொஞ்சம் எடுத்து கொடுறானுச்சு. ஊசி எடுத்து கையில் கொடுத்தான். காதை காட்டுறானுச்சு. ஊசிக்கு எதிராக காதுனா, ஊசிக்கு ஒரு காது இருக்குடா, அது வழியா நூலை விட்டா கிழிஞ்ச சட்டையை தைக்கலான்னு பாட்டி சொல்லுச்சு. தாத்தா வெளியே வந்தாரு, பெறா ஊசிக்கு ஒரு காது இருக்கு, அது குடும்பம். வெளியே இருக்கு பாரு சமுதாயம், அந்த காதுக்குள்ள நல்ல பேச்சுக்களை காதிலே விட்டால் கிழிந்த மனதை தைக்கக்கூடிய நல்ல ஆற்றல் நல்ல சமுதாயத்துக்கு மட்டும்தான் உண்டு. குடும்பத்தால கிடையாது. குடும்பத்தால பாதிக்கப்பட்டவங்களாம் நிறைய பேர் தெரியுமா உங்களுக்கு? ஒரு சுலபமான வழி இந்த பொங்கல் தினத்தில் உங்களுக்கு சொல்றேன். யார் யாருக்கு எப்பப்போ கல்யாணம் ஆயிருக்குன்னு சுலபமாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். வீட்டுக்குள்ளே போங்க, மனைவி கணவனை பார்த்து ப்ளீஸ் அதை எடுங்களேன்னா, கல்யாணம் ஆகி 1 மாதம் ஆயிருக்கு, எடா அதை அப்படின்னா 3 வருஷம் ஆயிருக்கு, எடியா அப்படின்னா 10 வருஷம், உங்க கூட போய் வாழறேன் பார் அப்படின்னா 5 வருஷம், எங்கடா உங்க அப்ப அப்படின்னா 18 வருஷம். ஒரே ஒரு செய்தியை சொல்லட்டுமா? முதல்ல பொய்யை சொல்லித்தர கத்துறது யார் தெரியுமா? இந்த குடும்பம் தான். ஒரு மிகப்பெரிய பள்ளிக்கூடம். பையன் 2 நாள் போல, நல்லா கவனிங்க நண்பர்களே, பொய்ய சொல்ல கத்துறான் பாரு அப்பங்காரன். பையன் பள்ளிக்கூடத்துக்கு போல 2 நாள். பையன் சொல்றான், அப்பா 2 நாள் பள்ளிக்கூடத்துக்கு போல, நீ கூட வா, எங்க ஹெட்மாஸ்டர் ரொம்ப பொல்லாதவர், எங்க வாத்தியார் ரொம்ப பொல்லாதவர், நீ வந்து சொல்லுங்கிறான். நீ போடா, நான் வரலன்னாரு. ஒரு பொய் சொல்லிட்டாரு. பா எப்படிப்பா பொய் சொல்றது? சொல்டா, ஆயா செத்து போச்சுன்னு சொல்றா அப்படின்ட்டார். இவன் நேரம் வந்தான் பள்ளிக்கூடத்துக்குள்ள. ஏன்டா 2 நாளாக வரலன்னாரு வாத்தியார். சார் எங்க பாட்டி செத்து போச்சு சார்னா. வாத்தியார் கோவம் வந்துடுச்சு, கொன்னுடுவோம் உன்னை. போன மாதம் ஒரு பாட்டி செத்தாங்கன்னு, 6 மாதம் முன்னொரு பாட்டி செத்தாங்கன்னு, நான் விளையாடுறியான்னு கேட்டார் வாத்தியார். அவன் சொன்னான், நான் விளையாடல சார், எங்கள் தாத்தா ஊர் முழுக்க விளையாடிருக்காரு சார். சமுதாயத்தால் நாட்டிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள். வறுமையை பார்த்தார், மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் பெருந்தலைவர் காமராஜர்கள். மதிய உணவை பார்த்தார் பெருந்தலைவர். ஒவ்வொரு தலைவரும், மகாத்மா காந்தி, சமுதாயம் தான் மகாத்மா காந்தியை துண்டு போட கற்றுக் கொடுத்தது தெரியுமா உங்களுக்கு? நம்ம தமிழ்நாடு தான் தெரியுமா உங்களுக்கு? கோட் சூட்டு போட்டு மகாத்மா காந்தியை நம்ம மதுரை மாவட்டத்தில் ஒரு ஏழை உழவன் இடுப்பில் துண்டோடு இருக்கும்போது, இப்படியும் இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறானா மக்கள் என்று தன்னுடைய ஆடையெல்லாம் கழட்டி போட்டு அரை துண்டை காந்தி கட்டினார் என்று சொன்னால், அவருக்கு இந்த உலகத்தை காட்டியது சமுதாய சூழல் தானே தவிர சத்தியமாக குடும்ப சூழல் கிடையாது. பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது கேனில் தண்ணியை பிடிச்சி கொடுத்து, மினரல் வாட்டர் யாருன்னா கேட்டா கொடுக்காத. அந்த பையன் கேட்பான், 5வது படிக்கிற பையன், 10வது படிக்கிற பையன், வழியில் யாருக்காவது விற்கிச்சுன்னா ஒருத்தருக்கும் கொடுக்காத அப்படின்னு மூடியை போட்டு டைட்டா கையில் கொடுத்து அனுப்புறோம் அம்மா. ஆனால் வழியில் போகிற நண்பர்கள், சகோதரர்கள், கல்லூரி மாணவர்கள் யாருக்காவது விற்கிச்சுனா கூட தன்னுடைய வாட்டர் கேன் எடுத்து ஊட்டி அவனுக்கு தாகத்தை தணித்து, இந்த உலகத்துக்கு நட்பு இருக்கிறது, அன்பு இருக்கிறது,
மனிதநேயம் இருக்கிறது என்று காட்டுகின்ற ஒரு இடம் எதுன்னு கேட்டால் கண்டிப்பாக அது சமுதாயம் தானே தவிர என்றைக்குமே சமுதாயம் இளைய சமுதாயத்திற்கு தடையாக இருக்காது. குடும்ப சூழல் தான் இளைய சமுதாயத்திற்கு தடையாக இருக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நிறைவான பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லி கலியுகத்திலே நன்றாக வாழுங்கள். புதிய நேயர்களே வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சமூக சூழலே அணியின் நிறைவு பேச்சாளர் மரியாதைக்குரிய கோயில்பட்டி அன்னபாரதி அவர்களை இந்த மன்றம் நல்ல கரவொலிக்கிடையே அன்போடு வரவேற்கிறது. நடுவர் அவர்களே, பூக்கள் இல்லாத பூங்காக்களை பார்க்க முடியாது, மேகங்கள் இல்லாத வானத்தை பார்க்க முடியாது, வானவில் இல்லாத மலையை பார்க்க முடியாது, எங்களுடைய இளைஞர்கள் இல்லாத சமுதாயத்தையே பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட இளைஞர்கள் தலைப்பு கொடுத்திருக்கிறீங்களே, என்னதான் 3 பேரும் இளைஞர்களுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருப்பது வீட்டு சூழலை தான் பேசினாலும் இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்களே இந்த இளைஞர்கள் ஒரு காலம் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். பேசுற பேச்ச பாத்தீங்களா? காதல் வந்துருச்சா, அந்த சமுதாயம் கொடுத்துச்சா, நட்பு வட்டாரத்தை கொடுத்துச்சா, சமுதாயத்தை கொடுத்துச்சா, பேசுற பேச்சு ஃபுல்லா அண்ட புழு ஆகா புழு புழுவிட்டு போய் உட்கார்ந்துருக்காரு. இளைய பாரதத்தினாய் வா வா வா, எதிரிலா வளத்தினாய் வா 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 என்று சொன்னானே, என்ன அர்த்தங்க? இளமைங்கிறது எழுச்சியின் அடையாளம், திறமையின் அடித்தளம், ஆற்றலின் ஊற்று அப்படின்னு சொன்னானே. ஆனா அப்பேற்பட்ட இளைஞர்கள் உங்களுடைய சமூகத்தால் இன்னைக்கு செல்போன்ல சேட் பண்ணிக்கிட்டு ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், ஸ்கைப்புங்கிறான். காதல் டை, நட்பு வட்டாரத்தை உண்மையிலே நான் ஒத்துக்கிடுறேங்க. டை எடுத்த மண்டையும் ஃப்ரெண்ட்ஸ் போட்ட சண்டையும் ஒரு நாள் மறக்க முடியாது, நான் ஒத்துக்கிடுறேன். ஆனா எத்தனை நட்பு வட்டாரம் அப்படி இன்னைக்கு உண்மையா இருக்குது நடுவர்களே. இவங்க காதல் காதல் காதல்ங்கிற பேசுறீங்களே. ஒரு கல்லூரி வாசல் நின்றுக்கிட்டு ஒரு பசங்க 2 பொண்ணுங்களை கிண்டல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அந்த பொண்ணு கோபத்தோட உச்சத்துக்கு போயிருச்சு. என்ன பண்ணுச்சு தெரியுமா? அந்த பொண்ணு ஒரு ராக்கி கயிறு எடுத்து அந்த பசங்களோட கையில கட்டிட்டு, இப்போ என்ன பண்ணுவேன், நீ தான் எனக்கு அண்ணன் ஆயிட்டல அப்படின்னு திரும்ப கேள்வி கேட்குது. நானும் இந்த பையன் வருத்தப்படுவான்னு நினைச்சு உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். கவலைப்படவே இல்லையே. இந்த காலர் அப்படி தூக்கி விட்டான். டே மச்சான், இன்னொரு பையன்ட்ட சொல்றான், டே மச்சான் கவலைப்படாதடா, என் தங்கச்சி நீ கட்டிக்க, உன் தங்கச்சி நான் கட்டிக்கிட்டேன். நாட்டு நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்குதுங்க? கிளாஸ்ல வாத்தியார் சொல்றாரு, டேய் மனுஷனா பிறந்தா ஏதாவது சாதிக்கணும்டா. எக்ஸ்கியூஸ் மீ சார், கொஸ்டின் ரிப்பீட் அப்படின்னா பையன், மனுஷனா பிறந்தா ஏதாவது சாதிக்கணும்டா அப்படிங்கிறான். சாரி சார், நான் மனுஷனா பிறக்கல, நான் குழந்தையா தான் பிறந்தேன் அப்படிங்கிறான். இன்னைக்கு சமூகத்தோட நிலைமை என்ன தெரியுமாங்க? இந்த வருஷம் இவ்வளவு பெட்ரோல் வைக்கணும்னு தீர்மானம் போட்டா அது அரபு நாடு, இந்த வருஷம் இவ்வளவு தங்கம் விற்கணும்னு தீர்மானம் போட்டா அது சுவிஸ் நாடு, இந்த வருஷம் இவ்வளவு வாகனங்கள் விற்கணும்னு தீர்மானம் போட்டா அது ஜப்பான் நாடு. ஆனா இந்த வருஷம் இவ்வளவு மதுபானம் விற்கணும்னு தீர்மானம் போடுறாங்க, அதுதான் நம் தமிழ்நாடுங்கிற நிலைமையில இருக்கிறாங்க. எப்படிங்க இந்த சமூகம் இன்னைக்கு நல்ல பிள்ளைங்க நல்ல நிலைமைக்கு கொண்டு வரும்னு யோசிக்க முடியும்? ஆனா அம்மாவும் அப்பாவும் வீட்டில் உள்ள இளைஞர்களை தட்டி கொடுப்பவர்கள் நடுவர்களே. ஒரு பையன் சொல்றான், வெள்ளை உடையில் தான் தேவதை இருப்பாள் என்று யார் சொன்னது? அழுக்கு உடையில் கூட தேவதை இருப்பாள், அதுதான் என் அம்மா அப்படின்னு அம்மாவுக்கு முதலிடம் கொடுக்கிறான நடுகிறவர்களே. அன்னையின் வளர்ப்பில் நல்லவர்களாய் வளரக்கூடிய பிள்ளைகள் அந்நியரோட சேர்க்கையில் சேரும் போது தவறான நிலைமைக்கு மாறுதாங்களே, அதுதாங்க எங்களுடைய வருத்தம். ஒரு நாட்டில் ஒரு இளைஞன் கேட்கிறான், ஒரு நாட்டில் 4042 நூலகங்கள் இருக்குது, ஆனா 6823 டாஸ்மார்க் இருக்கு, நான் படிக்கவா குடிக்கவா என்று இளைஞன் கேட்கிறானே, இந்த சமூகமா ஒரு இளைஞனின் வளர்ச்சிக்கு பக்கபலமா இருக்குது? இன்றைய காலகட்டத்தில் ஒரு இளைஞனின் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பது வீட்டு சூழல் அல்ல, சமூக சூழலே என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 6 பேருமே இப்போ இளைஞனின் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பது வீடுன்னு 3 பேர் பேசிட்டாங்க, சமூகம் 1 பேர் பேசியாச்சு. வீடு சமூகம் ரெண்டும் இல்லாமல் ஒரு இளைஞன் இல்லை என்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். இந்த வீட்டு சூழல் கெடுக்குதா சமூக சூழல் கெடுக்குதா என்று யோசிக்கும் பொழுது இந்த சமூகத்தில் எங்கே சிக்கல் இருக்குன்னு நான் யோசிக்கிறேன். 2 தரப்புல இருந்தும் படிப்பை பற்றியே பேசுனாங்க. அதிலும் எப்படியெல்லாம் படிப்பை எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டாங்க 3 பேர் இந்த பக்கம் பேசுகிறாங்க. சமூகம் தானே கெடுத்துச்சு. நான் கேட்குறேன், பெற்றவர்கள் கெடுக்கலையா? ஏய்யா, ஒரு வீட்டில் +2ன்னு ஒரு பரீட்சை நடந்துச்சுன்னா அவங்க படுத்துகிற பாடு இருக்க வீட்டுக்குள்ளே யோசிச்சு பாருங்க. யாராவது ஒரு பையன் வீட்டில் +2 படிக்கிறான்னா கேபிள் டிவி எடுத்து விட்டுறான். ஆமாம், அப்பா அம்மா கிட்ட பேச மாட்டேங்கிறாரு. பால்காரன் கூட மணியை மெதுவாக தான் அடிக்கிறான், தம்பி +2 படிக்கிறாரு அப்படின்ட்டு. உண்மையாகவே யாராவது ஒரு பையன் வீட்டில் +2 படிக்கிறான், அப்பா டென்ஷனாக இருக்கான், அம்மா டென்ஷனாக இருக்குது, கேபிள் டிவிக்காரன் டென்ஷனாக இருக்கான், பால்காரன் டென்ஷனாக இருக்கான், அந்த பையன் மட்டும் ஜாலியாக இருக்கான்.
நீங்கள் நிதானமாக யோசிச்சு பாருங்கள், இந்த வீடு இளைஞனை சிரமப்படுத்த இல்லையா? இவங்க கேட்குற கேள்வி நியாயம் இருக்குது. அப்போது இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்கள் நிதானமாக யோசிச்சு பாருங்க. என் சொந்த வாழ்க்கையில் நடந்தது அது. ஆட்டன்புரோவோட காந்தி படம் அந்த நேரம் நான் உட்காந்து வீட்டில் சிடி வாங்கிட்டு வந்து ரொம்ப ஆசையாக அந்த படம் நீங்கள் பார்க்க வேண்டிய படம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறேன். என் பொண்ணு, சின்ன பொண்ணு அப்போது ஓடி வந்தா. இப்போ என்னப்பா பார்க்குற அப்படின்னா, நான் காந்தி பார்க்குறேன் அப்படின்னேன். எப்போ நீ காந்தியை பார்த்துருக்கியாப்பா அப்படின்னா, நான் மெல்ல யோசிச்சுட்டு நான் பார்த்ததில்லம்மா அப்படின்னேன். எப்போ நான் வீட்டில் யார் தான்ப்பா காந்தியை பார்த்துருக்கா அப்படின்னா, நான் சொன்னேன் உங்கள் தாத்தா பார்த்துருக்காரு, காரைக்குடிக்கு காந்தி வந்தபோது உங்கள் தாத்தா பார்த்ததா என்கிட்ட சொல்லியிருக்காருமான்னு. என் பொண்ணு கேட்டா, ஏன்ப்பா நீ தான் காந்தியை பார்த்தது இல்லையே, நீ வேறு யாரை தான்ப்பா பார்த்துருக்கேன்னா. நான் நிதானம் யோசிச்சு சொன்னேன், ஏம்மா நான் காமராஜை பார்த்துருக்கேன், ஜீவானந்தத்தை பார்த்துருக்கேம்மா அப்படின்னு. என் பொண்ணு அவங்கெல்லாம் காந்தி மாறியாப்பா அப்படின்னா. என் பொண்ணுக்கு தெரிஞ்ச அதிகபட்ச உயரமே காந்தி தான். ஆமாம்மா அவங்கெல்லாம் காந்தி மாதிரின்னு. என் குழந்தைக்கு ரொம்ப சந்தோஷம், ஓடுறாயா வெளியில், எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா காந்தியை பார்த்துருக்காரு, எங்கள் அப்பா காந்தி மாதிரி 2 பேரை பார்த்துருக்காரு, நீ பொண்ணு ஓடுறாளே. நான் இந்த இளைஞர்களை நிதானமாக கேட்குறேன், ஒருவேளை என் மகள் வளர்ந்து இந்த நாற்காலியில் உட்காரும்போது அவளுக்கு பிறக்கிற பிள்ளை நீ யாரை பார்த்திருக்கிறாய் என்று கேட்டால் சொல்வதற்கு ஒரு காந்தியை, காமராஜை, ஜீவானந்தத்தை இந்த சமூகம் விட்டு வைக்கவில்லை என்பதை நீங்கள் தயவுசு யோசிக்கணும்ல. அப்போ இது சமூகத்தின் குற்றம்ங்கிறது மெல்ல மெல்ல எங்கே போய்கிட்டு இருக்கு என்று என் பார்வையில் இன்றைக்கி ரோல் மாடலே இல்லை. இளைஞருக்கு தான் சிக்கல். ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பத்திரிகை, மிக உயர்ந்த பத்திரிகை, பேர் வேண்டாம், பேட்டி எடுத்தான். இந்தியாவின் சிறந்த 25 பேரை. நீங்கள் 25 பேர் சமூகத்தில் இவ்வளோ உயரத்தில் இருக்க, இந்தியாவில் மேல் இடத்துல இருக்கீங்க. உங்கள் 25 பேர் ஒரே ஒரு சிம்பிள் கொஸ்டின் என்ன தெரியுமா, உங்கள் ரோல் மாடல் யாருன்னு கேட்டான். பதில் என்ன தெரியுமா வந்துச்சு, 25 பேரில் 18 பேர் என் பள்ளிக்கூட ஆசிரியர் தான் என்னுடைய ரோல் மாடல் என்று சொன்னார்கள்ங்கிறத யாரும் மறந்துடாதீங்க. இப்போ என் பார்வையில் சமூகம்ங்கிறது ஒன்றுமே இல்லை என்று சொல்ல முடியல. ஆனால் எனக்கு வீடா சமூகமா எது இளைஞனுக்கு எதிராக இருக்குங்கிற கேள்விக்கு என் பார்வையில் அன்புன்னு வைக்கணும்னா நான் ஒன்று தான் யோசிச்சு பார்த்து சொல்கிறேன். நான் பேசுகிறேன், மக்கள் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, சந்தோஷம். நான் வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போய் இன்றைக்கி ப்ரோக்ராம் முடிச்சுட்டு நாளைக்கு ட்ரெயின் வீட்டில் இறங்கி காலிங் மேல் எடுத்துகிறேன். என் மனைவி அங்கேருந்து வந்து, வாருங்கள் கணவர் அவர்களே, நீங்கள் சிறப்பாக பேசியதாக எல்லோரும் சொன்னார்கள், உங்களைப் போல் யார் பேசுவார்கள், இந்த ஆறுங்கள் துண்டு அப்படின்னு போத்துவாங்களா? அப்படி போத்துனா நான் பயந்துருவேன், இல்லை லூஸ் ஆகிட்டா போல இருக்கே அப்படின்னு. அதற்கு மாற்றா நான் உள்ளார வந்தோடனே, இன்னும் இப்போ தான் லேட்டா, நான் வீட்டை விட்டு போய் 4 நாள் ஆச்சு, சரி சூட்கேஸ் உள்ளார வச்சுட்டு முகத்தை கழுவிட்டு போய் படுங்க போங்க அப்படின்னா என் மனைவி நார்மலாக இருக்கான்னு அர்த்தம். இதே நான் ஒரு நாள் வீட்டுக்கு போகும்போது டல் அடித்து ஒரு மாதிரி மூஞ்சியெல்லாம் சோகமாக போய் நிற்கிறேன்னு வைங்களேன், என் மனைவி முத நாள் பேசுகிற மாதிரி இருக்க மாட்டாங்க. ஏப்பா டல்லாக இருக்க அப்படின்பா. என்னன்னு தெரிலப்பா நீ சரியா இல்லை. என் மனைவி, சிச்சா இதுக்காக கவலைப்படுற, சூட்கேஸ் கொடுங்க வாங்கி வச்சுட்டு அங்கேருந்து அடுப்படிக்கு போய் நல்ல காஃபி போட்டு வந்து கொடுத்து இதை குடிச்சிட்டு மூஞ்சி கழிட்டு படுங்க, ஒரு 1/2 மணி நேரம் தூங்குங்க, அப்புறமேல ஆஃபீஸ் போகலாம்பாங்க. நான் யோசிக்கிறேன், நான் ஜெயிச்சாதான் இந்த ஊர் இந்த நாடு என்னை கொண்டாடிச்சு, ஆனால் நான் தோற்கும்போது என்னை தாங்குவது என் வீடு தான் என்று நான் புரிந்து கொண்டால் இந்த ஒப்பீடு தான் எனக்கு தேவைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு இளைஞனை உருவாக்குறதுல சமூகம் ஏராளமான கோளாறுகளை செஞ்சு வச்சுருக்கு. என்ன காரணம்னா ரோல் மாடலே நீ இல்லை. யாரை பின்பற்றுவானது இளைஞன், அதான் சமூகம் எழுப்பியிருக்கிற ஆகப்பெரிய சிக்கல். இந்த சமூகம் எங்கு பார்த்தாலும் சரிவுகள் இருக்குது. அவங்க சொன்னது போல் டாஸ்மார்க். நண்பர்களே, சமீபத்திய ஒரு பத்திரிகையில் ஆய்வில் இந்தியாவிலேயே அதிகமான இளைஞர்கள் குடிகாரர்களாக மாறிய நாடு தமிழ்நாடு என்று எழுதுகிறான் என்றால் இந்த அவலம் எங்கே போய் நிற்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்போது இந்த சமூகம் நல்ல ரோல் மாடலை தரல, அதற்கு மாற்றாக வீட்டுக்குள் தான் அன்பு பெருகுகிறது என்றால், ஒரு அப்பா அம்மா நல்லா புரிஞ்சுக்க, தெளிவாக சொல்லிட்டு போகிறேன், நீ நல்ல ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஹாய் அப்படின்ட்டு உள்ளார வந்தியன்னா உங்கள் அப்பா எங்கேயோ லோன் வாங்கியிருக்கான்னு அர்த்தம், மறந்துடாதீங்க. நல்ல ஒரு சுடிதார் நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு பொண்ணு சந்தோஷமாக கல்லூரிக்குள்ளார நுழையிறா அப்படின்னா அவங்க அம்மா அங்கே ஆசைப்பட்ட புடவை வாங்காமல் ஒரு சாயம் போன புடவையை கட்டியிருக்கா என் அர்த்தம் என்று யோசித்தால் தன்னை இழந்து இளைஞனை ஊக்குவிப்பது வீடுதான். ஆனால் இளைஞனை ஜெயித்தால் மட்டுமே இந்த நாடு கொண்டாடும், தோற்றால் கூட கொண்டாடுவது வீடுதான் என்றால் ஒரு நல்ல இளைஞனின் வளர்ச்சிக்கு என் பார்வையில் தடையாக இருப்பது வீடல்ல, சமூகமே. தீர்ப்பது விடைபெறுகிறோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.